ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சில எண்களை எடுத்து அந்த எண்களை எந்த எண்ணால் வகுப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு சில பல டிப்ஸ் இங்கே சொல்லித்தரப்போகிறேன். வாங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸில் இருக்கிற சந்தேகம் ஃபுல்லாக கிளியர் ஆகிரும். இப்போ சொல்கிற எண்களுக்கான எக்ஸாம்பிள்லாம் நம்ம சைடில் ஷோ பண்ணிட்டு வருவேன். அதை மறக்காமல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது 2ஆல் வகுப்படும் எண்ணை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தட் தான். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இலக்கு எண் இரட்டைப்படையாக இருந்தால் அது 2ஆல் வகுப்படும். நெக்ஸ்ட்டு 5ஆல் வகுப்படும் எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபஸ்ட்டு இலக்க எண் 0 அல்லது 5ஆல் தொடங்க வேண்டும். இவ்வாறு 5 அல்லது 0ல் தொடங்கும் எண்ணை 5ஆல் வகுப்படுத்த இயலும். அடுத்தது நம்ம பார்க்குறது 10ஆல் வகுப்படும் எண் எடுத்துக்கிட்டோம்னா அதோட இறுதியில் 0 இருந்தால் மட்டும் போதுமானது, அதனை 10ஆல் வகுப்படுத்த முடியும். இந்த மூணுமே நீங்கள் ஈஸியாக ஒரு எண்ணை இதனால் வகுப்படுத்த முடியும் என்று அறிஞ்சிருக்கலாம். பட் இப்போ பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கான டிப்ஸை பார்த்தீங்கன்னா அதையும் சிம்பிளாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது 4ஆல் வகுப்படும் எண்ணை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு எண்ணின் கடைசி இலக்கம் கடைசி 2 இலக்கங்கள் 4இன் மடங்குகளாக இருக்கும் பட்சத்தில் அது 4ஆல் வகுப்படும். எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே ஸ்லோ பண்ணியிருப்பேன், அது கரெக்டாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு புரியும். அடுத்து 8ஆல் வகுப்படும் எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற கடைசி 3 இலக்க எண்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்கள் 8இன் மடங்குகளால் இருக்கும் பட்சத்தில் அது 8ஆல் வகுப்படும் தன்மை உடையது. ஃபைனலாக பார்க்குறது இந்த 3 தான். அதில் 9ஆல் வகுப்படும் எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மிக மிக ஈஸி. ஏனென்றால் அதில் இருக்கிற எண்கள், அதாவது அதில் இருக்கிற இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டினால் அது 9இன் மடங்காக இருந்தால் அது 9ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படும் எண் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டினாலும் 3இன் மடங்காக அமையும் பட்சத்தில் அதுவும் 3ஆல் வகுப்படும். 9 3 சேம் தான். ஃபைனலாக பார்க்க போகிறது 11 தான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஏன்னா இந்த 11ஆல் வகுப்படும் எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்ணில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒற்றை, அடுத்தது இரட்டை அல்ல ஒற்றை இல்லை இரட்டை என்று பிரித்து வைப்பாங்க. நம்ம அங்கே இருக்கிற ஒற்றையை கூட்டும் போதும் அந்த இரட்டையை கூட்டும் போதும் கூட்டி வர்ற ஆன்சரை மைனஸ் பண்ணும்போது 0 வரணும். அப்படி இல்லைன்னா 11ன்னு வந்துச்சுன்னா அவ்வெண்ணானது 11ஆல் வகுப்படும் என்று கூறப்படுகிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற எல்லா எண்களும் மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு சம்மர் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சந்திப்போம்.